கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கடந்த வாரம் முழுவதுமாக அவருடைய கண்மணி போல காத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒன்று கூட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் அனைவரும் ஒரு மனதோடு கூட அவரை பாடி ஆராதிக்கவும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் இந்த நாளை தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம் அனைவரும் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் தி சேனல் ஆஃப் பிளெஸிங்ஸ். ஃபெய்த் தி சேனல் ஆஃப் பிளெஸிங், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகிய விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் எழுதப்பட்ட ஒரு பாடத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்துடைக்கான ரீப்ரிண்ட் நம்பர் 4588. பிரியமான சகோதரர்களே, இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தின 4 நபர்களுடைய விசுவாசத்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருன்னு பார்க்கும்போது, ஜெபாலை தலைவனுடைய மகள் யாவீருடைய மகளை ஆண்டவர் அவங்களை உயிரோடு எழுப்பினது, மற்றும் 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவர் சுகமாக்கினது, அப்புறம் 2 குருடர்களை சுகமாக்கினது, மற்றும் அதை தொடர்ந்து ஊமையும் செவிடுமான பிசாசு பிடிந்திருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சுகமாக்கின சம்பவங்களை பாடத்துக்கு ஆதாரமாக கொண்டு இதில் நமக்கு அடங்கியிருக்கக்கூடிய தெய்வீக திட்டங்கள், நமக்கான பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம். பிரியமானவர்கள், இந்த பாடத்துக்கான தலைப்பு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாகிய விசுவாசம், ஃபெய்த் தி சேனல் ஆஃப் பிளெஸிங்ஸ். பிரியமானவர்களே, வேதாகம் முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நாங்கள் விசுவாசம், ஃபெய்த் இல்லைங்களா. பைபிளை தான் பைபிள் மிகவும் முக்கியப்படுத்தக்கூடிய ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விசுவாசம். வேதாகம் முழுவதுமாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இல்லைங்களா. 11ஆம் அதிகாரம் எபிரெயர் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தை பற்றி மற்றும் விசுவாச வீரர்களுடைய ஒரு பட்டியலை நமக்கு இங்கே குறிப்பிடுகிறார். எந்த அதிகாரத்தில்? எபிரெயர் 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நாம் பார்க்கும்போது அங்கே என்ன இடம் பெற்றிருக்குன்னா விசுவாசம் இல்லைங்களா, ஃபெய்த். விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றவருடைய ஒரு பட்டியல், ஒரு லிஸ்ட் அங்கே செய்கிறார், அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது பவுல் இந்த இடத்துல என்ன முக்கியப்படுத்துறாருன்னா விசுவாசத்தை அங்கே முக்கியப்படுத்துறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை நான் வாசிக்கலாம். படிங்க. Hebrews 6 chapter 11 chapter 6th verse. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவசிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன குறிப்பிட்டு சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஆகல இங்கே யாரெல்லாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தி தங்க தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றவங்களை பற்றி இங்கே என்ன பண்ணுறாரு, எழுதுறார் இல்லைங்களா. யாருங்க முதல் தேவனை விசுவாசத்தை வெளிப்படுத்தினவர் யாருனாக்கா, இங்கே நம்ம யாரை குறித்து பார்க்குறோம், ஆபேலை பற்றி நம்ம பார்க்கணும். ஆபேலு, அது தொடர்ந்து ஏனோக்கை தொடர்ந்து நோவா, அப்ரஹாம், இவங்க எல்லாரையும் குறித்து நம்ம என்ன செய்கிறோங்க, நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அது எல்லாரை விட மேலான விசுவாசமாக பைபிள் யாரை குறித்து சொல்லுது, யாரோட விசுவாசத்தை மிக உயர்வாக வேதத்தில் பேசப்பட்டிருக்கு. எல்லாருடைய லிஸ்ட் இருக்கு இல்லைங்களா. இதில் யாருடைய விசுவாசம், ஆபேலு, ஏனோக்கு, நோவா, இவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த லிஸ்ட்ல இங்கே இருக்கு இல்லைங்களா. இங்கே எல்லாரை விட ரொம்ப மேலான விசுவாசத்தை வெளிப்படுத்தினது யாருனாக்கா ஆபிரகாம் இல்லைங்களா. அதனால தான்
ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பன் என்று அந்த இடத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இஸ் a father of faith. அந்த ஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு அவர் வெளிப்படுத்தின விசுவாசம், வெறும் விசுவாசம் மாத்திரம் அல்ல, அதோடு கூட கிரியையும் அவர் என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார். இதை யாக்கோபு என்ன செய்றார், நமக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் வெறும் விசுவாசம் மாத்திரம் அங்க அவர் வெளிப்படுத்தல, என்ன செய்தாராம், அதோடு கூட கிரியை அவர் வெளிப்படுத்தின போதுதான் அவருடைய விசுவாசம் என்னாச்சுங்களா, பூரணப்பட்டது. அதாவது தேவனை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனங்களுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படிவது மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம என்ன செய்யறோம், வெளிப்படுத்துகிறோம். வாசிக்கிறது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய பிதாவாகிய அப்ரஹாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகையினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரிகளோடு கூட முயற்சி செய்து கிரிகைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறோம். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போதுதான் அவர் என்னானாரு, கிரிகளினால் அல்லவோ அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவனுடைய விசுவாசம் கிரிகளோடு என்ன செய்து முயற்சி செய்து கிரிகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ விசுவாசத்தோடு என்ன காணப்படணும், கிரியை காணப்பட வேண்டும். அதாவது தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். வெறும் தேவனை விசுவாசிப்பதன் மூலமா, நாங்க விசுவாசிப்பது மாத்திரம் இருந்தால் அந்த விசுவாசம் செத்த விசுவாசம். அது மாணவர்களே, அப்படியாக இங்க நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, அவங்க தேவனை விசுவாசித்தது மாத்திரம் அல்ல, அதை கிரியைகளினால அதை என்ன செய்தாங்க, அதை வெளிப்படுத்தினார்கள். அவங்களுடைய விசுவாசம் பூர்ணப்பட்டதுனால அவங்க எல்லாருமே விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். அதான் இங்க நம்ம எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். Hebrews 11th chapter verse 39 படி. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தார்கள். யாரெல்லாம்? ஆபேலு, அப்புறம் ஏனோக்கு, நோவா, ஆபிரகாமு, சாராலு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, இப்படி எல்லாரையும் குறித்து அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, இங்க குறிப்பிடுகிறார். சரிங்களா? அப்போ விசுவாசம் மிக முக்கியமானதாக இருக்கு. அதான் இந்த சகோதரன் நம்ம இந்த பாடத்துக்கு என்ன தலைப்பு கொடுத்துக்கிறாரு, சேனல் ஆஃப் பிளெஸிங். ஃபெய்த் இஸ் a சேனல் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் ஆகிய விசுவாசம். ஆனால் விசுவாசத்துல 2 வகைப்படுது. ஒன்று, நாங்கள் சரியான ஆதாரத்தின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம், உண்மையான ஒரு ஆதாரத்தின் மேலே வைக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இன்னொரு விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, பொய்யை ஆதாரமாக கொண்டிருப்பது. ஒன்று சத்தியத்தை ஆதாரமாக கொண்டிருப்பது, இன்னொன்று பொய்யை ஆதாரமாக கொண்டிருப்பது. இப்போ நம்ம உலகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ விசுவாசம் அப்படின்னும் போது கிறிஸ்துவர்களாகி நமக்கு மாத்திரம் அல்ல, மற்ற மதத்தவர்களும் என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்கிறார்கள், தேவனை நம்புகிறாங்க இல்லைங்களா. இப்போ முஸ்லீம்ஸு, இந்துஸு, புத்திஸ்ட், இப்படி அதே போல் கிறிஸ்துவர்களும் நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் எங்களோட விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்குது, பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது விசுவாசம் எந்த ஆதாரத்தின் மேல் நீங்கள் நம்புகிறீர்கள் என்று பார்க்கும்போது அந்த விசுவாசத்தில் 2 வகைப்படுது. ஒன்று சத்தியத்தின் மேலே அஸ்திபாரப்படுது இல்லைங்களா. அப்போ சத்தியம் என்றால் என்ன நமக்கு தெரியும். சத்தியம் என்றால் தேவனுடைய வசனம், பைபிள் தான் சத்தியம். அதாவது வேதாகமத்தை அடிப்படையாக, தேவனுடைய வசனங்களை அடிப்படையாக கொண்டு அதன் மேல் நம்ம வைக்கக்கூடிய விசுவாசம் என்னவா இருக்குது, மகா பரிசுத்தமான விசுவாசம். பைபிள் அது என்ன சொல்றதுன்னா, மோஸ்ட் ஹோலி ஃபெய்த். மோஸ்ட் ஹோலி ஃபெய்த்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது. ஏன்னா பைபிள் தேவனுடைய வார்த்தை. பைபிள் என்னங்க, தேவனுடைய வார்த்தை, இது சத்தியம். பைபிள் இஸ் a ட்ரூத். அதனால வேத வசனங்கள் அடிப்படையாக நம்ம கொண்டு அதை நம்ம அஸ்திபாரமாக கொண்டு நம்முடைய விசுவாசம் இருந்தால், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம்.
அதனால் இந்த விசுவாசத்துக்கு ரெண்டு வார்த்தைகள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஃபெய்த்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரெடியூலிட்டி என்ற ஒரு வார்த்தை. கிரெடியூலிட்டி என்னால் நாங்கள் கண்டதும் என்ன செய்வது, நம்புவது. எப்படின்னாக்கா இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது எளிதில் நம்பக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அதாவது பாருங்க, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவிசுவாசிகள் நாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எதை பார்த்தாலும் கடவுளாக என்ன செய்வாங்க, பார்க்கக்கூடியவங்க. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு 3 செங்கலை கொண்டு போயிட்டு ஒரு ஆலமரத்து அடியிலையோ இல்லை ஒரு அரச மரத்து அடியிலையோ அதுக்கு குங்குமம் பூசி அங்கே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன நினைப்பாங்க, அது கடவுளாக நம்புவாங்க. இதுதாங்க இது. அது ரொம்ப கஷ்டப்படுவாங்களா, நம்பலாமா வேண்டாமான்ட்டு? இல்லை, ரொம்ப எளிதில் நம்பிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆனால் அது எப்படி அது கடவுளாக இருக்கும் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு தகுந்த ஆதாரம் இல்லை. எந்த பேஸ் மேலே அதை கடவுளாக, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய சில காரணங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. நீங்கள் இதை கல்லா பார்த்தா இது நீங்கள் கல்லா தெரியும், உங்களுக்கு கடவுளாக பார்த்தா கடவுளாக தெரியும் அப்படின்னு சொல்லி இதை அவங்க இப்படி அவங்கள சமாதானப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்றாது. ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும், சரியான ஒரு பேஸ் இருக்கு. அதாவது அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும். அது பகுத்தறிவுக்கு ஏற்றதாக இருக்கணும் இல்லைங்களா. நாலேஜபிளாக இருக்கணும், பகுத்தறிவுக்கு ஏற்றதாக. எப்படி ஒரு கல் தேவனாக முடியும் இல்லைங்களா. அப்படியும் இந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு வகையான ஒரு விசுவாசம் இதை நம்ம பார்க்குறோம். ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு நாம் பார்க்கும்போது அது தேவனுடைய வசனத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய விசுவாசம். அப்படி நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தாலும் கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன இருக்குனாக்கா பலவிதமான டிவிஷன்ஸ் இருக்கு, பிரிவினைகள் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. டினாமினேஷன்ஸ், ரோமன் கேத்தலிக்ஸு, ப்ராட்டஸ்டன்ஸ், இப்படி பல பிரிவுகள் இருந்தாலும் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கு, வேதத்தை அடிப்படையாக கொண்ட விசுவாசம் என்ன இருக்குது, மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனால் அங்கே நம்பக்கூடிய விசுவாசம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க. நரகத்தை பற்றி அவங்க நம்புகிறார்கள். நரகம் என்ற ஒன்று இருக்கு, அது அக்னி எரியக்கூடிய இடமா இருக்கு. தேவன் அங்கே பாவிகள் என்ன செய்யறாரு, அங்கே போட்டு அங்கே சித்திரவதை செய்கிறாரு, அங்கே தண்டனை கொடுக்குறாரு அவங்களுக்கு. அது கொடூரமான தண்டனை அப்படின்னும் போது இது நம்ப தகுந்த மாதிரி இருக்கா? அதாவது தேவனுடைய குணங்களுக்கு என்னவா இருக்கணும், இது இசைவா இருக்கணும் இல்லைங்களா. இது வந்து சத்தியம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா தேவனுடைய குணங்களை நாம முன்னாக வைத்து என்ன செய்யணும், நம்ம பார்க்க வேண்டும். தேவனுடைய குணங்கள் என்னென்ன இருக்கு, வல்லமை, நீதி, அன்பு, ஞானம். இது அடிப்படையா இருக்கணும். தேவனுடைய ஞானம் இந்த குணங்களுக்கு என்ன இருக்கணும், இசைந்து போகக்கூடியதா இருக்கும். பாருங்க, அப்படின்னாக்கா இப்ப தேவன் ஒரு மனிதனை நாங்க நித்தியமாக அக்னியில போட்டு அவனை சித்திரவதை செய்யறாரு, நரகத்துல போட்டு அவனை வேதனைப்படுத்துறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் தேவனுடைய குணங்களுக்கு இசைவாக இருக்குதா, பொருத்தமாகுதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா தேவன் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர் அப்படின்னு நம்மலாம் பார்க்கும்போது அப்போ இந்த அன்பின் அவருடைய குணத்துக்கு இது என்ன இருக்குது, எதிராக இருக்குது. அவர் நீதி உள்ளவராக இருக்கிறாரு, ஆனால் அவர் கொடுக்குற இந்த தண்டனை அநீதியான தண்டனையா இருக்குது. அன்ஜஸ்டிஸ் இல்லைங்களா, ஒரு மனிதனுக்கு இட்டர்னல் பனிஷ்மெண்ட். அப்படி பார்க்கும்போது அது என்னவா இருக்குது, அநீதியாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த குணங்களை வைத்து நாம் பார்க்கும்போது தான் அது உண்மையா சத்தியமா என்பது நமக்கு தெரிய வரும். சரி பிரியமானவர்களே, அப்படி என்றால் விசுவாசத்தின் ஒரு அடிப்படை என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய வசனங்கள் அடிப்படையாக கொண்டு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பேர் சபைகள், கிறிஸ்துவ சபைகள் கூட என்ன பயன்படுத்துகிறாங்க, தேவனுடைய வசனங்களை அவங்க பயன்படுத்தினாலும் அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கான விளக்கங்கள் என்னவா இருக்கணும், தேவனுடைய குணங்களுக்கு என்ன ஆகணும், இசைவாக இருக்கணும். அவங்களும் பைபிளை வச்சுதான் ப்ரீச் பண்ணுறாங்க. பைபிள் வசனங்கள் தான் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்காட்டாக காட்டுறாங்க. இப்போ நரகத்துக்கு பைபிளே வசனம் இருக்குது இல்லைங்களா. நரகன்ற வசனம் எவ்வளவோ இருக்குது பைபிள் இல்லைங்களா. 65 வசனங்கள் கிட்ட இருக்குது பைபிளில் இல்லைங்களா. 65 வெர்சஸ் கிட்ட இருக்குது ஹெல் அப்படின்ற வார்த்தை. அப்போ இந்த வார்த்தைகளை தான் அவங்க ப்ரீச் பண்ணுறாங்க, நரகம் என்பது. ஆனால்
அந்த வசனங்கள் என்ன அர்த்தப்படுத்துது அப்படி இப்போ நேரடியாக அவங்க எடுத்துக்கினாங்க அப்படின்னும் போது ஒரு பக்கம் தேவனுடைய குணாதிசயங்களுக்கு என்ன ஆகுது, அது இடிக்குது. அவருடைய அன்பின் குணத்துக்கு அது இடிக்குது. அவருடைய நீதி உள்ள அந்த குணத்துக்கு அது என்ன ஆகுது, அது இடிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால அப்போ அதை நம்ம சரியாக என்ன சொன்னது ஆராய்ந்து படிக்க வேண்டியதாக இருக்கு. அப்போ நம்ம ஆராய்ந்ததுனால நமக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. அந்த நரகம் என்ற வார்த்தை கல்லறை என்ற வார்த்தை தான். அதை என்ன செய்கிறாங்க, மொழிபெயர்ப்புக்கு செய்தவங்க அப்படி செய்திருக்கிறாங்கன்ற உண்மை நமக்கு என்ன ஆகுது, வெளிப்பட்டதுனால இப்போ நம்ம என்ன விசுவாசத்தில் இருக்கிறோம், மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிறோம். சரிங்களா அன்புக்குரியவர்களே? அப்படின்னா இந்த விசுவாசத்துக்கு விசுவாசம்தான் எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கு என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னங்க இருக்கு, அதுதான் நமக்கு ஒரு வாய்க்காலாக இருக்கிறது. அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி கொண்டவங்களை பற்றி நம்ம ஒரு 4 நபர்களை ஒரே அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எந்த அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 34 வசனங்கள் வரைக்கும் இந்த சம்பவங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரம் 9th chapter, Matthew 9th chapter from 18 to 34 வரலும் சொல்லப்பட்ட இந்த சம்பவங்களை நம்ம அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது யாவீரு. யாவீரு யார் என்று பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்தார். அவர் ஒரு ஜெப ஆலயத்துக்கு, அதாவது கப்பர்நகம்ல இருக்கக்கூடிய ஜெப ஆலயத்துக்கு அவர் என்னவா இருந்தார், ஒரு தலைவனாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய குமாரத்தி என்னன்னாங்க மரித்து போனாங்க. மகள் வயது என்னங்க, எவ்வளோ வயது குழந்தைக்கு? 12. வெரி குட். 12 வயது உள்ள அவருடைய மகள் என்னன்னாங்க மரித்து போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதை வாசிக்கலாம். 18ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள். ஆனிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நான் 3 சுவிசேஷர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, இதை எழுதியிருக்கிறாங்க. மத்தேயு, மார்க்கு, அப்புறம் லூக்கா. இந்த 3 சுவிசேஷங்கள் இதை எழுதியிருக்கிறாங்க. ஆனா இங்க யார் என்ற பெயர் என்ன பண்ணல, குறிப்பிட்டு சொல்லலை. என்ன சொல்றீங்க, தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, அவர் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றார். ஆக்சுவலி இயேசு வந்தது எப்போன்னு கேட்டிங்கன்னா அவங்க மகள் சாகிறதுக்கு முன்னாடியே வந்திருந்தார். இவங்க யார் என்பதை குறித்து நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் இவர் பெயரெல்லாம் அங்கே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவர் யார் என்று பார்க்கும்போது அவருடைய பெயர் யாவீரு. வாசிங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஃபாஸ்ட்டாக படிங்க, டைம் நமக்கு குறைவாக இருக்கு. அதனால சீக்கிரம் நீங்க படிச்சீங்கன்னா அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யாவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். பாருங்க பிரியமானவர்களே, இப்ப அவருடைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பெயர் யாவீரு. இதை லூக்காவும் மார்க்கும் இந்த அவருடைய பெயரை குறிப்பிடுறாங்க. அப்புறம் அவர் வந்தது எப்பன்னு கேட்டீங்கன்னா அவங்க மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், அதுவும் சாகக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் இயேசு என்ன பண்றாங்க, அவர் அவருடைய காலில் விழுந்து, அவருடைய கண்டவுடன் அவர் பாதத்துல விழுந்து அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார். ஆனா ஆண்டவர் கூட ரொம்ப பெரிய கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. பெரிய திரளான ஜனங்கள் இயேசுக்கு செங்கே போனாலும் அவர் பின்னாடி ஒரு திரளான ஜனங்கள் அவர் என்ன பண்ணிருந்தாங்களாம், அவரை நெருக்கி கொண்டிருந்தார்கள். வாசிங்க 24ஆம் வசனத்தையும் வாசிங்க. 24 வாசிங்க. அவர் அவனோடே கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்ப இந்த ஜெபாலய தலைவன் அந்த நெருக்கத்திலையும் போய் அவர் காலில் விழுந்து அவர் என்ன பண்றாரு, கெஞ்சி அவரை கூப்பிடுறாரு, தயவுசெய்து வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய மகளை குணமாக்க சொல்லி அவர் அழைக்கிறாங்க.
ஆனா பிரியமானவர்களே, போறதுக்குள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போறதுக்குள்ள அவங்க மகள் ஆயிட்டாங்க, மரித்து போனாங்க இல்லைங்களா, அங்கே செத்து போனதாக நம்ம தொடர்ந்து அங்கே பார்க்கிறோம். வாசிங்க அப்படியே அடுத்த வசனத்தை நம்ம வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இது நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அடுத்து லூக்கால வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இப்ப இந்த யாவீரு அவர் ஆண்டவர் இயேசு கூப்பிடுறாரு, இந்த மாதிரி என்னோட மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ போறதுக்குள்ளாகவே மகள் நைட்டாங்க அங்க மரித்து போனதாக நம்ம என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி, அதுக்குள்ள அங்க ஆண்டவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள அவருடைய மகள் மரித்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. அது லூக்கா 8ஆம் அதிகாரம் 49 வசனத்தை வாசி. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யாவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் 49 வாசிங்க. 49. அவர் இப்படி பேசிக் கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு, இங்க பேசிக்கொண்டு இருக்கையில் யாருக்கிட்ட, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இல்லைங்களா. இங்க அடுத்து என்ன, நம்ம இங்க இவர் அழைக்க போறாரு, ரொம்ப ஜனக்கூட்டமா இருக்குது. அந்த சமயத்துல ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் என்ன செய்யறாங்க, அவரை தோற்றுறாங்க. அப்போ அங்கே அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் இவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும், யாவீர் வந்து இயேசுக்கு மிக அறிமுகமானவர் என்று சொல்லப்படுது. ஏன்னாக்கா ஆண்டவர் இயேசுக்கு இவர் எந்த ஊர்ல இருந்தாரு, கப்பர்நகம் இல்லைங்களா, கப்பர்நகமை சேர்ந்தவர். அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக முறை அவர் அழைத்து அந்த தேவ வசனங்களை வாசிக்கிறதுக்கான அவருக்கு ஒரு அழைப்பு கூட என்ன பண்ணிக்கிறார், கொடுத்துருக்கிறார். இயேசு சர்ச்சில் என்ன பண்ணிக்கிறார், அந்த ஜெப ஆலயத்தில் முதல் அவருடைய பிரசங்கம் நம்ம பார்க்குறீங்களா. முதல் பிரசங்கம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் என்ன செய்கிறாரு, அவர் பிரசங்கித்தார் இல்லைங்களா. லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த யாவீரு தான் அந்த கப்பர்நகமில் இருந்த ஜெப ஆலயத்துக்கு என்னவா இருந்தார், தலைவனாக இருந்தார், அதோடைய லீடராக இருந்தார். அதனால் ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த வாய்ப்பை அவர் தான் என்ன செய்திருக்கிறார், கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. ஆகல இயேசுக்கு மிக ரொம்ப அறிமுகமானவர் தான் இந்த யாவீர். சரிங்களா. ஆனால் இப்போ ஆண்டவர் இயேசுக்கு டிலே பண்ணிட்டே இருக்கிறாரு, நேரத்தை கடத்திட்டே இருக்கிறாரு இல்லைங்களா. அந்த இடத்துல எப்படி இருக்கும் இல்லைங்களா, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம் இல்லைங்களா. இயேசுக்கு எப்பவுமே அப்படிதான். இன்னொருடைய சம்பவத்தில் கூட ஆண்டவர் ரொம்ப டிலே பண்ணுறாரு. இன்னொருத்தர் கூட சாகர நிலையில் இருந்தார் இல்லைங்களா, வியாதியஸ்தராக வியாதிப்பட்டு இருந்தார். யார் அது, லாசரு. எவ்வளோ நாள் டிலே பண்ணாரு, 4 நாளுங்களா. ஆமாம் இல்லைங்களா. அதாவது இயேசு வர்றதுக்குள்ள 4 நாள் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அவர் வியாதிப்பட்டிருக்கிற செய்தி கேட்டு இன்னும் 2 நாள் டிலே பண்ணார் அவர், 2 days இல்லைங்களா. அப்புறம் செத்து 4 நாள் ஆனதாக அங்கே வேதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். ஆண்டவர் இப்படி டிலே பண்ணுறது வந்து அவங்களுடைய கஷ்டத்தை அவர் அசட்டை பண்ணுறாருன்ற ஒரு எண்ணத்தில் இல்லை இல்லைங்களா. அவங்களுடைய கஷ்டத்தை அவர் புரிஞ்சிக்காதவராக இல்லை. ஏன்னா அநேக இடங்கள் அவர் நம்ம பார்க்குறோம், அநேகருடைய கஷ்டங்களை பார்த்து அவர் என்ன பண்ணிக்கிறாரு, மனதுருகினார் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா. ஆண்டவர் இயேசு மனதுருகினார் என்று பார்க்கும்போது, அப்போ இங்கே யாவீருடைய மன கஷ்டத்தை ஆண்டவர் புரிஞ்சிக்காம இல்லை, சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக டிலே பண்றார். எப்படி லாசருடைய இதில் டிலே பண்ணதுக்கான என்ன காரணம் வந்துச்சு, ஏன் அங்கே டிலே பண்றாரு ஆண்டவர், தேவனுடைய நாமம் என்ன ஆகணும், மகிமைப்படணும் என்று சொல்றாரு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவும் அவருடைய சீசர்களுக்கு என்ன வரணும், விசுவாசம் வரணும் என்ற காரணத்துக்காக. வாசிங்க அந்த யோவான் 11ஆம் அதிகாரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே லாசரு மரித்த செய்தியை கேட்டு ஏன் அவர் நாங்கள்
அங்கே டிலே பண்ணாரு அப்படின்றதுக்கு நம்ம வாசிக்கலாம். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சாரி, 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம் 6th verse படிங்க. அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். கேள்விப்பட்ட கூட என்ன பண்ணாராம்? இன்னும் 2 நாள் அங்க என்ன செய்தாராம்? அவர் தங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் அவர் அங்க 2 நாள் அங்க டிலே பண்ணாரு என்பதற்கான அங்கே காரணத்தை என்ன பண்றாங்க சொல்றாரு. வாசிங்க. இப்போ அது 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, இப்போதான் அவர் வெளிப்பட சொல்றார், அவன் நித்திரடைந்தான். இந்த வருஷத்து இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கணும், பின்னாடி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கு வசனங்கள் பார்க்கும்போது. பைபிள் முழுவதுமாக மரணத்தை என்னன்னு சொல்லுது? நித்திரடைந்தான். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அவன் நித்திரையடைந்து தகனுடைய கல்லறையில் வைக்கப்பட்டான் என்ற வார்த்தைகள் நம்ம அங்கங்கே நம்ம பார்த்துட்டே இருப்போம். சரிங்களா? ஸ்லெப்ட் அப்படின்ற வார்த்தை. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே டிலே பண்ணதுக்கான, தாமதம் பண்ணதுக்கான ரீசன் அங்கே சொல்றதை நான் பார்க்கலாம். 15th verse படிங்க. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அதாவது என்னன்னாக்கா, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகுவதற்கு இது ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். லாசரு செத்த விஷயம் ஆண்டருக்கு என்னவா என்ன சொல்றாரு? சந்தோஷப்படுறேன்றார். ஏன் சந்தோஷப்படுற? யாரும் சந்தோஷப்படுவாங்களா? இல்லைங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்றார் ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம். அதான் பிரியமானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் ஏன் அநேக இடங்கள்ல அநேக அற்புதங்களை செய்தாரு. அநேக அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்னங்க? விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறாயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் விசுவாசம் என்று ஆண்டவர் அங்கங்கே சொல்லிட்டே இருப்பார். அதான் நம்ம வேதத்திலையும் வாசித்தோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்பதை நம்ம பார்ப்போம். சரி, இப்போ வாங்க, இப்போ வரலாம். இப்போ யாவீருடைய விஷயத்துக்கு. இப்போ யாவீரு ஆண்டவர் இயேசுக்கு மிக அறிமுகமானவராக இருந்ததுனால ஆண்டவர் வர்றதுக்கு டிலே பண்றாரு. அப்புறம் அதுக்குள்ளே செய்தி வருது. என்ன செய்தி வந்துச்சு? வருத்தப்படாத போதகரை வருத்தப்படாதீங்க, மகள் ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அதனால இன்னும் நம்பிக்கை எழுந்துட்டாங்கன்னா இனிமேல சரி, வியாதியில் இருக்கும் போதாவது கொஞ்சம் காப்பாற்றுறதுக்குன்னு இருக்குது, கொஞ்சம் ஏதாவது வாய்ப்பு இருக்கு, செத்த பிறகு அவ்வளோதான் அப்படின்ட்டு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுக்கு சொன்ன அந்த விசுவாச வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். லூக் 8 chapter verse 50th verse 50ஆம் வசனத்தை வாசி. இயேசு இதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? பயப்படாது. இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா யாவீருக்கு? இல்லைங்களா? ஒரு 12 வயசு மகள் வியாதியில் இருக்கிறாங்க. அப்புறம் எவ்வளோ ஒரு மனநிலை எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசுடைய இந்த வார்த்தை அவருக்கு கொஞ்சம் ஆறுதலை, கொஞ்சம் நம்பிக்கை என்ன செய்து கொடுக்கு. என்ன சொன்னாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்போ வீட்டுக்கு போறாரு இல்லைங்களா? வீட்டுக்கு போகும்போது முக்கியமா 3 நபர்களை தன்னோடு கூட கூட்டிட்டு போறார். யார் யாரு? பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேருமே ஆண்டவர் முக்கியமா இந்த 3 பேரை ஏன் ரொம்ப நெருக்கத்தில் வச்சிருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த 3 பேரையும் ஆண்டவர் மிக வல்லமையாக அவர் பயன்படுத்தி அவங்கள முக்கியமா அவங்கள வழி நடத்துவதற்கு இவங்க ஒரு லீடர்ஸாக இருந்தார். சரிங்களா? சரி, மற்ற யாரையும் அவர் வரவிடலையா? இந்த 3 பேரை தவிர வேற யாரையும் வரவில்லை. அப்புறம் பெண்ணின் தகப்பனையும் தாயை மாத்திரம் அனுமதிக்கிறார். 51ஆம் வசனம் 51. அதுல லூக்கா 8:51. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும்
பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல். மைக் கிட்ட வச்சு படிங்க சிஸ்டர், இன்னும் கொஞ்சம் சவுண்ட் சொல்லுங்க. அங்கே ஆன்லைனில் கேட்க அப்பதான் படிங்க சிஸ்டர். 51 வசனம் 51. அவர் வீட்டிற்கு வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தந்தையையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வரவிட்டாமல். பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த போது அங்கே யாருமே அனுமதிக்கல. ஆனா அங்க என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குழந்தை செத்து போனது எல்லாரும் என்ன பண்ணிருந்தாங்கனாக்கா அங்கே அழுது கொண்டு இருந்தார்கள், துக்கம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த காலங்கள்ல யார் இருப்பாங்கன்னா அந்த புலம்பல் பாடக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் யார் இருப்பாங்க தெரியும், இந்த ஒப்பாரி வைப்பாங்க இல்லைன்னா, ஒப்பாரி. அதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டம் இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி சாவாகும் போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க. எதுக்காக அப்படின்னும் போது அந்த அவங்க அவங்க செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி அழும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் துக்கம் அடிச்சுட்டு வரும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அங்கே அழுவாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னும் போது, அதாவது ஒரு நபர் செத்துட்டாங்கன்னா அவங்க அழுகும்போது அவங்களுடைய பாரங்கள் என்ன ஆகும், குறைஞ்சிடும் இல்லைங்களா. எப்போ நம்ம கண்ணீர் விட்டு அழுகிறோமோ நம்முடைய பாரம் என்ன ஆகும், மனசுல இருக்கிற ஒரு பாரம் வந்து குறையக்கூடியது. அந்த மாதிரி நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஒரு ஒரு மனசுல ஒரு என்னாகுது, ஒரு ஒரு பாரம் குறையக்கூடியதா இருக்குது. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணீர் என்ன பண்ணிடு. சில பேரால் அழவும் முடியாது. ஆனா சில நாட்கள் விட்டு என்ன செய்வாங்க, அந்த அதிர்ச்சி அவங்க அப்படியே ஸ்டக் ஆயிடுவாங்க. அப்புறம் அழுத பிறகு அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்க என்ன ஆவாங்க, வெளியே வருவாங்க. பிரியமானவர், அந்த மனசு என்னாகும், அந்த உடையும் போது அந்த கண்ணீர் வழியாக அந்த துக்கங்கள்னாகும் வெளியேற்றப்படும். அப்போ இங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்துட்டு ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் வாசிங்க 52. ஆண்டவர் இயேசு சொன்ன, எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். பாத்தீங்க பிரியமான, ஆண்டவருடைய அந்த வார்த்தை அங்க இருந்தவங்களுக்கு ஒரு நகைப்பை என்ன பண்ணுச்சு, ஏற்படுத்து. செத்து போனவங்களை போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு, இவரு அழாதீங்க, அவள் சாகல, நித்திரையா இருக்கிறாள். அதனால அவங்க என்ன செஞ்சாங்களோ, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏங்க சிரிச்சுக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் இவங்க சொன்ன வார்த்தைக்கும், இவங்க சிரிச்சதுக்கும் ஆண்டவர் சொல்றாரு அவ சாகல, மரித்து போனாள். ஆனா இங்க இவங்க என்ன செஞ்சாங்களா, இவங்க நகைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பிரியமானவர்களே, இங்க ரெண்டு ஒரு பார்வை நம்ம இங்க பார்க்கலாம். ஒன்று தேவனுடைய பார்வை, இன்னொன்று மனுஷர்களுடைய பார்வை. தேவனுடைய பார்வையில யாருமே என்ன ஆகல, சாகல. ஏன்னா அதான் பைபிள் என்ன பார்க்க, நம்ம ஆரம்பத்துல இருந்து நித்திரை அடைந்தான், நித்திரை அடைந்தான், நித்திரை அடைந்தான். ஏன் ஆண்டவர் நித்திரை நித்திரை சொன்னாருன்னா, அவருடைய பார்வையில் எல்லாரும் என்ன ஆயிட்டுக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேவனுக்கு அவருடைய பிளான் நல்லாவே தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமா இந்த மரணத்தை என்ன செய்ய போறாரு, நீக்க போறாரு. அகல இந்த மரணம் எல்லாருக்குமே நித்திரை ஆயிடும். அது தேவனுக்கு நல்லாவே தெரியும். அவருடைய திட்டம் நிச்சயமா நடக்கும் என்பது தேவனுக்கு தெரியும். அதனால தான் வேதாகமத்தில் எல்லாமே நித்திரை நித்திரை என்று தான் எழுதப்பட்டிருக்கு. ஸ்தேவான் சாகும்போது கூட என்ன சொல்லுவாசனம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம், 60th verse. பாஸ்டா படிங்க சிஸ்டர். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அதுதான் லாசருடைய விஷயத்துல கூட பிரியமானவர்களே, சரிங்களா, லாசருடைய விஷயத்துல கூட ஆண்டவர் இயேசு நம்முடைய சகோதரனாகி லாசரு நித்திரை அடைந்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த சீசர்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க, சீசர் என்ன புரிஞ்சுக்கினாங்க. வாசிங்க வாங்க, லூக்கா யோவான் 11ஆம் அதிகாரம். இயேசு அவன் நித்திரை அடைந்தான்னு சொன்னும் போது இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா, அவன் நித்திரை தானே அடைஞ்சிருக்கிறான், அதனால தூங்கிட்டு இருக்கிறான், அதனால எழும்பிடுவான்னு நினைச்சாங்க. 11:12 யோவான் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை. அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால்
சுகமடைவான் என்றார்கள். நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான். அப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க, 13வது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்புறம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, பாருங்க, இப்பதான் அவங்களுக்கு புரியுது, லாசரு மரித்து போனான். லாசர் நித்திரை அடைந்தான் சொன்ன உடனே இவங்க என்ன நினைச்சுக்கினாங்க? தூங்கிட்டு இருக்கிறாரு, தூங்கி இளைப்பாறுறாரு, அதனால என்ன ஆயிடுவாரு? தூங்கி எழும்பிடுவாருன்னு நினைச்சாங்க. அப்புறம் தான் ஓப்பனா சொல்றாரு, இல்ல அவன் செத்து போனான். ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற மனிதர்கள் 2 பேருக்குடைய ஒரு பார்வை என்னன்னு பார்க்கும்போது, அவங்களுடைய பார்வை எல்லாரும் செத்ததாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை. என்ன நம்பிக்கை? உயிர்த்ததலின் நம்பிக்கை. இப்போ நமக்கு கூட மரணம் அவ்வளோ ஒரு கஷ்டமா இல்லை, இல்லைங்களா? அதிகம் மனிதர்கள் சாகும்போது நமக்கு மற்றவங்களை விட நமக்கு அதிகமாக துக்கத்தை என்ன பண்ணுறல அது ஏற்படுத்துறது கிடையாது. காரணம் என்னன்னாக்கா, மரணம் ஒரு இளைப்பாறுதல். எல்லா கஷ்டத்தை விட்டு, எல்லா வருத்தங்கள், நோய், பாரங்கள் இதெல்லாம் விட்டாங்க, என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? நல்ல ரெஸ்ட் இன் பீஸ், நல்ல ஆழ்ந்த நித்திரை செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்களோட கஷ்டத்தெல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. அவனுடைய கஷ்டம் ஆயிடுச்சுங்க, ஒரு முடிவுக்கு வந்ததுனால பிரியமான சகோதரர்களே, அவன் இளைப்பாறுகிறான். அதனால நம்ம அவங்களுடைய பிரிவை குறித்து நமக்கு துக்கம் ஏற்பட்டாலும் உலகத்தாரை விட அதிக துக்கம் நமக்கு ஆகாது ஏற்படும். உலகத்தார்னா அதோட முடிஞ்சிச்சு, திருப்பி நம்ம அவங்கள பார்க்கவே மாட்டோம் என்ற எண்ணத்துல தான் அவங்க அப்படி சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ அங்க அழுகிறவங்களை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழாதீங்க, அவங்க இவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்று சொன்ன உடனே அவங்க அவரை பார்த்து சிரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறாரு. அநேக இடங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கூட ஒரு வார்த்தையை அவர் அங்கே பயன்படுத்துகிறார். இந்த மார்க் சுவிசேஷத்துல இது குறிப்பிட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு யூஸ் பண்ண அந்த வார்த்தை என்ன அப்படின்றத மார்க்கில் வாசிக்கலாம் வாங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் வசனம் வாசிங்க. 39ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அப்புறம் அதற்காக அவரை பார்த்து 41 படிங்க சார். 41 படிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா? பாருங்க பிரியமானவர்களே, இப்ப ஆண்டவர் இயேசு அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரு. நாங்க ஒரு அராமிக் வேர்டு இங்க யூஸ் பண்ணாரு. என்ன வார்த்தை? தலித் தகாமி. தலித் தகாமி என்றால் சிறு பெண்ணே எழுந்திரு. இந்த மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தக்கூடிய நேரங்களில இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை வேற இடத்துல ஒருத்தர் பயன்படுத்துகிறார். யாராவது சொல்ல முடியுமா? எஃபத்தா. எஃபத்தா நாங்க எஃபத்தா என்றால் திறக்கப்படுவாயாக. ஒரு ஊமையும் செவிடுமான ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை நாங்க யூஸ் பண்றாரு. இருக்கிறீங்களா எல்லாரும்? எல்லாரும் இருக்கிறீங்க தானே? ஓகே, சரி. பாருங்க, ஆண்டவர் செய்த மாபெரும் அற்புதங்களை பத்தி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறார், இல்லைங்களா? அவர் செய்த அந்த அற்புதங்கள், இல்லைங்களா, எப்படி அவர் எங்க செயல்பட்டு இருக்கிறாரு. லாசருடைய விஷயத்துல இதுதான் சொன்னார் ஆண்டவர். லாசர் விஷயத்துல என்ன சொன்னார் ஆண்டவர்? என்ன சொன்னார் லாசர் எழுப்பும்போது? என்ன சொன்னார் ஆண்டவர் லாசர் எழுப்பும்போது? கல்லறை விட்டு வெளியே வா, லாசருவே கல்லறை வெளியே வா அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? லாசரஸ். ஆனா இங்க என்ன யூஸ் பண்றாரு? சிறு பெண்ணு எழுந்துரு அப்படின்ற. ஏன் இங்க அங்க வெளியே வானாரு, இங்க எழுந்துருன்னு கொஞ்சம் அங்க செத்து அடக்கம் பண்ணியாச்சு. இன்னும் பெட்ல இருக்கிறாங்க. குழந்தை எங்க இருக்கிறாங்க? இன்னும் பெட்ல இருக்கிறதுனால இந்த சிறு பெண் 12 வயதுங்க அந்த பிள்ளைக்கு. அதனால அங்க எழுந்துரு, இல்லைங்களா? அந்த ஒரு வார்த்தை இங்க நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா பிரியமானவர்களே? உடனே சிறு பெண்ணு எழுந்தார். அங்க இருந்தவங்களாம் இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். 42ஆம் வசனத்தை வாசிங்க. 42 படிங்க சிஸ்டர்.
அதுல 5ஆம் அதிகாரம் 40. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பிரமித்து இருக்கிறாங்க அந்த சம்பவத்தை பார்த்து. அப்புறம் 43ஆம் வசனம். அதை ஒருவருக்கும் அறிவிக்காதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். பாருங்க அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் இது என்ன சொல்றாரு இந்த விஷயத்த? எல்லாருக்கும் போய் சொல்லுங்க சொன்னாரா? இல்ல. பாருங்க, ஆனா இன்னைக்கு அற்புதம் செய்யறாங்க இல்லைங்களா? ஆண்டவர் பேரை சொல்லி இன்னைக்கு பேர் சபைகள் அற்புதம் செய்யும் போது அது என்ன செய்றாங்க? ஊருக்கே அதை நாங்க பிரசித்தப்படுத்துறோம். ஆனா ஆண்டவர் இயேசு செஞ்ச ஒவ்வொரு மிராக்கிள்ஸ் நீங்க எடுத்து படிக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்லுவாரு? யாருக்கும் சொல்ல வேணான்னு சொல்ல, சீக்கிரட்டை தான் இருக்க சொல்லுவார். இந்த மாதிரி மேடையில் போயிட்டு என்ன ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தினாரு அப்படி என்ன பண்ண வேணாம், அறிவிக்க வேண்டாம், பிரச்சாரப்படுத்த வேண்டாம் தான் ஆண்டவர் சொன்னார். ஆனா எவ்வளோ அவர் சொல்லி அனுப்புனாரோ அந்த அளவுக்கு அவருடைய கீர்த்தி என்னாச்சுங்க, எல்லா உலகத்திலும் பிரச்சாரமானதாக நாம் பார்க்கிறோம். செய்த முதல் சம்பவம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாவீருடைய மகளை உயிரோட எழுப்பினதை நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த சம்பவத்தை இங்க நம்ம பார்ப்போம். அடுத்த சம்பவம், இது இடையில யாவீர் வீட்டுக்கு அழைச்சது. ஃபர்ஸ்ட் யாவீர் தான் அவர் ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அந்த போற வழியில ஒரு ஸ்திரீ அவருக்கு தென்பட்டாங்க. யாராங்க? இந்த 12 வருஷங்களாக பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ. வாங்க வாசிங்க இப்ப அதை 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ ரொம்ப மேத்யூ இந்த 3 சம்பவத்தையும் ரொம்ப சிம்பிளாவே எழுதியிருக்கிறாரு. டீட்டெயில் என்ன பண்ணல, எழுதுற. அதை நான் பார்த்தோம். ஜெபாலை தலைவன் தான் அவட மகள் செத்ததுக்கு கூப்பிட்டதாக மேத்யூ எழுதுறாரு. ஆனால் அது யார், ஏது, என்ன ஆச்சுன்றதெல்லாம் யார் எழுதுறாங்க? மார்க்கு, லூக்காவும் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு அங்கே கொடுக்குறாங்க. சரிங்களா? இங்கே கூட நம்ம பார்க்கும்போது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து கூட ரொம்ப சிம்பிளாக தான் எழுதுறாரு. நாங்கள் 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ தான் வஸ்திரத்தை தொட்டால் சுஸ்தமாவன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவள் பின்னால அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொட்டால் இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுஸ்தமானார். இவ்வளவுதான் அங்க சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா அங்க இன்னும் அநேக விஷயங்கள் அங்க நடந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அங்க சொல்றாரு. இந்த ஸ்திரீ எவ்வளவு 12 வருஷமா அவங்க பெரும்பாடு உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்க போயிருக்கிறாங்க. அதாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய எல்லா ஆஸ்தியும் அங்க செலவு செய்திருக்கிறார்கள் என்று நான் வாசிக்கிறோம். வாங்க லூக்கால இதை வாசிக்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. ஃபாஸ்டா படிங்க. லூக் 8 சாப்டர் verse 43 onwards. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்டீர் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, இப்போ இங்க நடந்த சம்பவம் பார்க்கும்போது கவனிச்சிங்களா? இங்க என்னங்களா, இந்த ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் வைத்தியருக்கு செலவழித்து கொஞ்சம் கூட என்ன இல்லைங்களா, கொஞ்சம் கூட சுகமாகாதவங்களா இருந்திருக்கிறாங்க. சரிங்களா? எந்த டாக்டர்ஸுங்களை என்ன பண்ண முடியல, இவங்களை ஹீல் பண்ண முடியல. இது சுகப்படுத்த முடியாத ஒரு நோய். ஆக்சுவலி இது நோய் மாத்திரம் இல்லை, இவங்க வலி வேதனையில கஷ்டப்படுவது மாத்திரம் அல்லாமல் இவங்களுக்கு சொசைட்டியில் என்ன இருந்துச்சு, அவங்க படுத்தக்கூடிய ஒரு பாடுகளும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு கேட்டினா, இப்படிப்பட்டவங்களை சொசைட்டி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சமுதாயம் இவங்களை ஒதுக்கி வச்சிடும். இது பெரிய தீட்டாக என்னப்பட்டு
அந்த காலங்களில் இது நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்திருந்தாரு. வாங்க இதை லெவிட்டிகஸ்ல வாசிக்கலாம், நீங்க இதை புதுசா படிச்சுக்கோங்க. இங்க ஆண்டவர் வந்து இந்த இந்த பெரும்பாடை பத்தி, இந்த உதிர ஊரல் பத்தி அங்க ஆண்டவர் அங்க எழுதியிருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன கட்டளை இருந்துச்சு அப்படின்னும் போது, அவங்க வந்து எதை தொட்டாலும் தீட்டுங்க. அவங்க போயிட்டு வீட்டில் பெட் ஆகட்டும், இல்லை யாராவது அவங்கள தொட்டாலும் சரி, அவங்க எல்லாரும் நாங்கள் தீட்டுப்பட்டவர்களாக இருப்பார். 25ஆம் வருஷத்தை வாசிங்க சிஸ்டர். லெவிட்டிக்கு நீங்கள் வீட்டில் படிச்சுக்க டீட்டெயிலாக. 15 சாப்டர் வர்ஸ் 25 ஆன்வர்ட்ஸ். கஷ்டப்பட்டீங்க. லேவியராகமம் 15:25. ஒரு ஸ்திரீ விலக்கியிருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவளுடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தான் விலக்கத்தின் நாட்களில் இருந்தது போல் அவள் தீட்டா இருப்பாளாக. 12 வருஷமா அவங்க என்ன வந்துக்கிறாங்க, கண்டினியூஸா தீட்டு. அவனது புரியுதுங்களா? அவனுடைய உதிர ஊரல் வந்து அது தொடர்ச்சியா காலத்துக்கு மிஞ்சி அது தொடர்ந்து இருந்தான். அந்த விளக்கத்தின் நாட்கள் இருந்த போதெல்லாம் அவள் தீட்டா இருப்பாள். சரிங்களா? தீட்டுனா யாருமே அவங்கள தொடவே மாட்டாங்க. யாரும் தொடவே மாட்டாங்க. அவங்கள யாராவது தொட்டாலும் தீட்டாயிடுவாங்க. அவங்க யாரையாவது தொட்டால் என்ன ஆயிடுவாங்களா? தீட்டாகும். 26 படிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் படிங்க. 26. நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும் அவள் விளக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டா இருக்கும். அவள் உட்கார்ந்திருக்கும் மனையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டை போல தீட்டா இருக்கும். 27. பைபிள் எடுத்துக்கோங்க சிஸ்டர். அது கொஞ்சம் டிலே ஆகும், உங்கள் ஸ்க்ரீனில் வர கொஞ்சம் லேட் ஆகும். பைபிள் எடுத்து வச்சு படிங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 27 வாசி. அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தைத்து தண்ணீர் முழுக்கினால் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பானாக. பாருங்க பிரியமானவர்கள், அதாவது நீங்க பார்க்கும்போது அவங்க எதை தொட்டாலும் சரி, அவங்கள யாராவது தொட்டாலும் சரி தீட்டா இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா அவங்களுடைய வேதனையை நம்ம இங்கே பார்க்குறோம். வெறும் இங்கே உடல் வலி மாத்திரம் இல்லை, அங்கே சமுதாயத்திலும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலங்களில் அவங்க இப்படிப்பட்ட ஒரு தீட்டுப்பட்டவங்களா அவங்க காணப்பட்டதாக நம்ம இங்கே என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு என்னாகலை, எல்லா ஆஸ்திகளையும் அவங்க செலவழித்து கூட கொஞ்சம் கூட சுஸ்தமாகலை. கடைசியாக இயேசு கிறிஸ்து இந்த பக்கமாக வராரு, கப்பர்நகூம் பக்கமாக வராருன்ற ஒரு செய்தியை கேட்டு இவங்க மனசுக்குள்ள என்ன நினச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவரை தொடக்கூடாது. இயேசு என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஆனால் அவருடைய வஸ்திரத்துடைய ஓரத்தை மாத்திரம் கொஞ்சம் தொட்டுக்கலாம். ஏன்னா ஆண்டவரை தொட்டுட்டா என்ன ஆயிடுவாங்க, ஆண்டவர் தீட்டாயிடுவார் அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு ஐயம். யாரையும் தொடக்கூடாது இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது சொசைட்டி அவங்கள ஒதுக்கி தான் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவர் காலத்தையும் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஆண்டவர் காலத்தில் இந்த பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நாங்கள் ஒரு காரியங்கள் நாம் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த ஜனங்களை ரொம்பவும் பாடுபடுத்திட்டு இருந்தாங்க. அதாவது ஒதுக்கி வச்சுருந்தாங்களா, ஆயக்காரர்கள் பாவிகள் அப்படின்னு என்ன பண்ணிருந்தாங்க. அவங்கள நம்ம இந்தியாவில் எப்படி இந்த ஜாதி தொலை இருந்துச்சு இல்லைங்களா? இப்போதான் ஒழிஞ்சிருக்கு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஜாதி சமுதாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றது நம்ம இந்தியாவில் நாம் பார்க்கலாம். அதில் அம்பேத்கரை குறித்து நாம் பார்க்குறேன். தீண்டாமை, தொடக்கூடாது. அவங்க எதையும் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள எதையும் தொடக்கூடாது இல்லைங்களா? மற்றவங்க யாருமே அவங்களையும் தொட மாட்டாங்க. அதான் அந்த காலங்கள் எந்த அளவுக்கு இருந்துச்சுனாக்கா, இந்த இந்த தீண்டாமை, அதாவது தாழ்த்தப்பட்டவங்க வந்து கையில் ஒரு தொடப்பத்தை என்ன பண்ணணும், எடுத்துகிட்டே போகணுமா. ஏன்னா அவங்க போகிற இடத்தெல்லாம் சுத்தப்படுத்திட்டே போகணும். அந்த அளவுக்கு இந்த இந்த சொசைட்டி இப்போ நமக்கு இந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறதுனால இந்த கஷ்டம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அந்த காலங்களில் இப்படிப்பட்ட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட சமுதாயங்கள் இந்த சொசைட்டின்றதை நாம் பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில தான் இந்த ஸ்திரீ என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப பாடுபட்டு இருக்கிறதாக நாம் ஒரு விதத்தில் உடல்ல வலியும் சமுதாயத்திலும் எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் இவங்க போகவும் முடியாது. பாருங்க, தாண்ட வீட்டுக்குள்ளவே இருப்பாங்க. அந்த வலி கூட அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா கண்டினியூஸாக அந்த வலி இருந்ததுனால அவங்க ரொம்ப பாடுபட்டுறாங்க. அந்த பைபிள் என்ன சொல்லுது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ.
12 வருடமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க? வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன செஞ்சாங்களா? தொட்டாலாகில நான் சுஸ்தமாவேன் என்று சொல்லி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. உடனே சுஸ்தமானாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு இங்க ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்றாரு. என்ன? தொட்டது யாரு? வாங்க 45ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர்கள் என்றார்கள். சரிங்களே, அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, ஆண்டவர் இயேசு தொட்ட உடனே இவங்க ஹீல் ஆயிருக்கிறாங்க. அதாவது எப்படி இந்த ஹீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எப்படி பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒயர் போட்ட உடனே சார்ஜ் ஆகுது இல்லைங்களா? அதுதான் அங்கே சகோதரங்க மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்தவொடனே எப்படி சார்ஜ் ஆகுதோ, அப்போது இம்மீடியட்டாக இந்த என்ன இருக்குது, அவங்களுக்கு ஹீலாக இருக்குது. அப்போ ஆண்டவருக்குள்ள எவ்வளோ அந்த ஹீலிங் பவர், இந்த வல்லமை அவர்கிட்ட இருந்திருக்குதுன்றதை நம்ம இங்கே பார்க்கணும். அதனால ஆண்டவர் இங்கே கொஸ்டின் எழுப்புறாரு. என்ன சொல்றாரு? யார் என்ன தொட்டது? அதனால இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதில் அவருடைய சீசர் பேதுரு முக்கியமா சொல்றாரு, என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க? இவ்வளோ பேர் உங்களை என்ன பண்ணிட்டுக்கிறாங்க? இவ்வளோ பேர் உங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தொட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நெருக்கின்னுக்கிறாங்க எல்லாரும் அவரை. அப்படி இருக்கும்போது என்ன தொட்டது யாருன்னு நீர் எப்படி கேட்கிறீர் அப்படின்னு கேட்குறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன். நாதால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு. யாரோ அதோ வஸ்திரத்தான் தொட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாரு. என்ன ஃபீல் பண்ணாருன்னா, அவர்கிட்ட இருந்து இந்த ஹீலிங் பவர். பிரியமானவர்களே, அநேக இடங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. அந்த வல்லமை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கிட்ட இருந்த அந்த லைஃப், அந்த ஜீவனை தரக்கூடிய அந்த சக்தி, அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த விட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜீவன் நமக்குள்ள காணப்படுகிற ஜீவன். அதனால இயேசு கிறிஸ்து அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த 33 அந்த 3.5 years அவர்கிட்ட இருந்து போன எல்லாரும் ஹீல் பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட என்ன போயிருக்குது? அவர்கிட்ட இந்த ஜீவ வல்லமை அவர்கிட்ட இருந்து புறப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவர் ஒருத்தர் சுகப்படுத்தும் போது ஆண்டவர் என்ன ஆவார் தெரியுங்களா? அவர் வீக்காயினே போவார். அவருடைய சக்தி இழந்து கொண்டே போவார். அந்த அளவுக்கு. அப்போ இங்கே கூட அதுதான் அவர் இங்கே பார்த்தது என்னன்னாக்கா, எல்லாரும் அவரை தொட்டு இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து அந்த ஜீவ சக்தி இருக்குங்களா, அது என்ன இருக்குது, அங்கே ரிலீஸ் ஆகிருக்குது. அதுதான் அவர் ரியலைஸ் பண்ணிருந்து. தொட்டதுனால இல்லை, அவர்கிட்ட இருந்து அந்த ஸ்திரிக்கு, குறிப்பிட்ட அந்த ஸ்திரிக்கு மாத்திரம் அவர்கிட்ட இருந்து இந்த சக்தி புறப்பட்டதை அவர் சொல்றார், நான் அறிந்திருக்கிறேன். பாருங்க பெரியமானே, கடைசி வரைக்கும் சிலுவையின் மரணம் வரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வல்லமை என்ன பண்ணிக்கிறாரு? செலுத்தி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சாகும்போது கூட அநேகர் என்ன பண்ணிக்கிறாரு? சுஸ்தப்படுத்தி இருக்கிறார். நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, இந்த சம்பவத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஆயிடுச்சு. யாருக்கு? இந்த ஸ்திதிக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாம் வெளிப்பட்டுச்சு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா என்ன செய்வாங்க? எல்லாரும் திட்டுவாங்க இல்லைங்களா? தண்டிக்கிறாங்களோ இல்லையா இதுக்கு, ஆனா திட்டுவாங்க இல்லைங்களா யாராவது தொட்டுட்டாக்கா? இல்லைங்களா? அந்த அந்த காலங்களெல்லாம் கல் எடுத்து அடிச்சிடுவாங்க பிரியமான சகோதரர்களே. இந்த மாதிரி ஏதாவது யாரோ போய் தொட்டுட்டாங்க அப்படின்னாக்கா, இல்லைங்களா? நம்ம அம்பேத்கர் விஷயத்துல கூட நம்ம ஒரு விஷயத்த படிச்சிருக்கிறோம். அவர் ஏதோ குளத்துல போயிட்டு தண்ணி குடிக்க போகும்போது அவரை அடிச்சதாக நம்ம பாருங்க. அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த நிலை கூட. சரி, இப்போ அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டுடைய வார்த்தை அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை என்ன செய்து கொடுத்தது. வாசிங்க 47 படிங்க. 47. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். உடனே என்ன பண்ணாங்களா? நடுங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்ற ஒரு பயம். என்ன திட்ட போறாங்களோ இல்லைங்களா அப்படின்ற ஒரு. ஏன்னா நிறைய பேர் இவங்களை திட்டி இருக்கிறாங்க. இவங்க போன இடத்துல எல்லாம் இவங்க பாருங்க, ஒரு இடத்துல பாருங்க, ஒரு சரியா இருந்தா என்ன செய்யணும்? இவங்க போயிட்டு வீட்டுக்குள்ளவே முடங்கி இருக்க முடியுமா? போய் தண்ணி எடுக்க போகணும், குளத்துக்கு கிணத்துக்கு போய் என்ன பண்ணோம்? தண்ணி எடுக்க போகணும். அந்த இடத்துல தண்ணி எடுக்க போகிற இடத்துல அவங்க இருக்கும்போதும் இல்லை, அந்த என்னங்க அந்த சமயத்தில் இவங்களை பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? இவங்கள திட்டி அனுப்புவாங்க.
அதனால எங்கேயும் அவங்களால வந்து ஃப்ரீயா போகவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான் இந்த ஸ்திரீ அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் நடுங்கி வந்து அவருக்கு முன்பாக பாதத்தில் விழுந்து என்ன சொன்னாங்களா? தான் தொட்ட காரணத்தையும் தான் சொஸ்தமாக அவருக்கு அறிவித்தான். என்ன சொல்லியிருப்பாங்கன்னாக்கா, ஆண்டவர், நான் உங்களை என்ன பண்ணல, உங்க உடலை நான் தொடலை, உங்களுடைய வஸ்திரத்தை மட்டும் தான் நான் தொட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலை கொடுத்துச்சு. பாருங்க, வாசிங்க 40. அவர் அவளை பார்த்து, மகளே திடன் கொள், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். பாருங்க பிரியமானவர்களே, அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். என்ன நம்ம பார்க்கிறோம்? யாருடைய விஷயத்தில் நம்ம பார்த்தது என்னன்னாக்கா, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் மகள் ரட்சிக்கப்படுவாள். இப்ப இங்க கூட அதான் ஆண்டவர் சொல்றாரு, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. பாருங்க பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை இல்லைங்களா ஆண்டவருடைய வார்த்தைகள், இல்லைங்களா? நெருக்கத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தைகளை சொல்கிறார். நான் நம்மளா இருந்தால் கஷ்டப்படுறவங்களை இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுத்திட்டு வந்துடும். ஏற்கனவே அவங்க நிறைய கஷ்டங்களை பட்டு இருப்பாங்க. சில பேர் வியாதியில் இருப்பாங்க. போய் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? என்ன பாவம் செஞ்சியோ நீ, யாருக்கு துரோகம் பண்ணியோ, யாரை ஏமாத்தினியோ, இப்படின்ற வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, பேசி இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய. ஆனால் ஒரு ஒரு சிக்கா இருக்கிற நம்ம விசிட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள். இன்னும் சில பேர் எப்படி சொல்லுவாங்கனாக்கா, இப்போ வியாதியில் படுத்துட்டு இருப்பாங்க, அங்கே போயிட்டு அவங்கள பார்க்க போயிட்டு, இந்த மாதம் தான் ஒருத்தர் இதே மாதிரி தான் இருந்தார், ஒரே நாளில் செத்துட்டாரு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு என்ன ஆகிடும், பயம் என்னங்களா அவங்கள பிடித்துக்கணும். அப்படிதான் நிறைய பேர் வந்து நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அவங்கள என்ன பண்ணும், தைரியமாக இருங்க, சீக்கிரம் நல்லா ஆயிடுவீங்க, சுஸ்தமாகிடுங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம பேசணுமே பெரியவங்களே. அவங்கள பயப்படுத்துகிற மாதிரியோ அவங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தைகள் அதுதான். இதுவே அவங்களை ஹீல் பண்ணிவிடும். ஆக்சுவலி நம்ம சொல்கிற வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணோம், பாதி சுஸ்தமாக்கி விடும். பெரியமானவர் அதான் ஆண்டவர் என்ன சொல்ற, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொன்னார் இல்லைங்களா? அங்கே நான் பார்க்கணும். இங்கேயும் அதுதான் இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்றாரு, நாங்கள் பயப்படாதே, நாங்களா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அந்த ஸ்திரியை அனுப்புகிறதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கணும். சரி விரியமான அடுத்த சம்பவத்துக்கு நம்ம நெக்ஸ்ட் கடந்து போகலாம். ஆண்டவர் இந்த சிறுப்பனை என்ன செய்தாரு, எழுப்புறாரு. அடுத்து என்ன சம்பவம் நடக்குது இந்த அடுத்து நாம் பார்க்கும்போது வாங்க வாசிக்கலாம். 2 குருடர்கள் போகிற வழியிலேயே இதை கேள்விப்பட்டு வராங்க. வாசிங்க சிஸ்டர். 20 மேத்யூ 9 சாப்டர் 27ஆம் வசனத்தை வாசி. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவருக்கு பின் சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது 27ஆம் வசனத்துல 2 குருடர்கள் இங்க என்ன பண்ணாங்களா, அவருக்கு வெளிப்பட்டாங்க, இயேசுக்கு எதிர்பட்டார்கள். தாவீதின் குமாரனுக்கு இரங்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 குருடர்கள் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஆண்டவர் சுஸ்தப்படுத்திருக்கிறார். அதாவது குறிப்பிட்ட சொல்லப்பட்டிருக்க சம்பவங்கள் இது. இங்க 2 குருடர்கள், இன்னொரு இடத்துல ஒரு குருடன், இப்படி நிறைய இடங்களில் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் கிட்டத்தட்ட நிறைய குருடர்களை சுஸ்தப்படுத்திருக்கிறாரு இல்லைங்களா? ஆனா பிரியமானவர்களே, இந்த இடத்துல 2 குருடர்கள், அநேகமான நிறைய குருடர்கள் இந்த ஒரு வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். பாருங்க பெரியமானது. இப்போ ஆண்டவர் சுஸ்தமாக்குன இந்த அடுத்த நபர் யார்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிளைண்ட், 2 குருடர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேள்விப்பட்டிருக்காங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாங்க, போகிற வழியில் அதை குறித்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டு. இதே மாதிரி எரிகோக்கு போகிற வழியில் 2 குருடர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு என்ன இருக்கிறாங்க, சுஸ்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட தான் 7 பேர் என்ன பண்ணிக்கிறார், சுஸ்தமாக்கி இருக்கிறார். இது இந்த 2 பிளைண்ட் பற்றி மேத்யூவில், மத்தேயு 20ஆம் அதிகாரம் எழுதிக்கங்க, 20ஆம் அதிகாரம் 39லேருந்து
அங்க 2 குருடர்களை சுஸ்தமாக்கி இருக்கிறாரு. அப்புறம் ஒரு குருடனுடைய பெயரும் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது சொல்றீங்களா? வெரி குட், பரவாயில்ல, எல்லாம் ஸ்மார்ட்டா இருக்கிறீங்க இல்லைங்களா? அந்த பேர், அவர் பேர் என்னங்க? பர்தமியஸ் என்ற பெயர். அது மார்க்கு 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த பிளைண்டை சுஸ்தப்படுத்திருக்கிறாரு. அப்புறம் மார்க் 8ஆம் அதிகாரத்திலையும் ஒரு குருடனை ஆண்டவர் சுஸ்தப்படுத்துறாரு. எப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய கண்களில் அவருடைய கையை வச்சு என்ன பண்ணிக்கிறான்னு சுகமாக்கி இருக்கிற சம்பவம் நாம் பார்க்குறோம். அப்புறம் யோவான் ஒரு விஷயத்தை எழுதுறாரு. சிலோவாம் குளத்துல போயிட்டு கழுவுனாரு இல்லைங்க, அந்த எச்சில பூசி கழுவுனது. அப்புறம் இன்னொருத்தர் தான் பான் பிளைண்ட் அவர். இந்த மாதிரி ஆண்டவர் இங்கே கூட சுகப்படுத்தினாலும் இந்த 2 பேர் கூட ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறாரு. சரிங்களா? இந்த 2 குருடர்கள் என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? தாவீதின் குமார். சரி, ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன கேட்கிறார்? அடுத்த வசனம் வாசிக்கலாம், 28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப என்ன இருந்திருக்கு இவங்ககிட்ட கூட? விசுவாசிக்கிறேன். இந்த பிளெஸ்ஸிங் ஆஃப் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். என்னங்க அது? ஃபெய்த். ஃபெய்த் இஸ் a சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங். அப்ப எந்த அளவுக்கு இவங்களும் அந்த அந்த வார்த்தையை விசுவாசித்து இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆண்டவர் எந்த அளவுக்கு விசுவாசித்து இருக்கிறாங்கன்னா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த விசுவாசம் நமக்கு வருமா இல்லைங்களா? இப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளுக்கு வருமானு கேட்டா நிச்சயமா வருது, டவுட்டு தான். ஏன்னா கண்ணு போயிட்டு நம்மளுக்கு திறக்கப்படுமா அப்படின்ற ஒரு விசுவாசம். ஆனா அந்த 2 பேர்கிட்ட ஆண்டவர் கொஸ்டின் கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களான் அப்படின்னு கேட்டபோது 2 பேருமே ஒரு மனதோடு என்ன பண்ணிக்கிறாங்க சொல்லிடுறாங்க. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதான் இந்த 2 பேரும் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, ஒருத்தர் என்கரேஜ் பண்ணியிருக்கிறான். விசுவாசத்தை அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளமே உண்டாகிது. காரணம் என்னாக்கா, 2 பேருமே அவங்க ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, அங்கே உற்சாகப்படுத்தியிருக்கிறோம். ஆனா இதே மாதிரி ஒரு 2 பேரை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி ஒரு 2 பேர் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டாக இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஃபெய்த் இருந்துச்சு, இன்னொருத்தருக்கு டோட்டலாகவே ஃபெய்த் இல்லை. 2 கல்லர்கள், இயேசுவோடு கூட சிலுவையில் அறியப்பட்ட 2 கல்லர்கள்ல ஒருவர் என்ன பண்ணாரு? ஒரு இயேசு இகழ்றார். ஆனால் ஒருத்தர் விசுவாசிக்கிற, ஆண்டவரே நீர்தான் உலகத்தில் வரக்கூடிய ராஜா என்று நான் என்ன பண்றேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்திருக்கிறோம். அங்க அந்த அவிசுவாசமா இருந்த அந்த கல்லனை அங்க என்ன பண்றாரு? இந்த கல்லன் அங்கே கடிந்து கொள்ளுகிறார். ஆனா பாருங்க பிரியமான, நம்ம அப்படிதான் காணப்படணும். எல்லாருடைய விசுவாசத்தை நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? அதிகமாக்கணும் ஒழிய ஒருத்தருடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம குலைக்க கூடாது. இருக்கிற விசுவாசமே என்ன பண்ணக்கூடாது? இல்லாம ஆக்கிடக்கூடாது. அதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, யாருக்குமே நீங்க இடரலற்றவர்களாய் இருங்க. யாருக்குமே நீங்க தடுங்கலாக இருக்காதீங்க. அப்படி தடுங்கலாக இருக்கிறவங்க எப்படிப்பட்ட நிலைக்கு, எப்படிப்பட்ட தண்டனைக்கு உள்ளாகும் தெரியுங்களா? வெரி குட். இந்த சிறியில் ஒருவனுக்கு இடர் உண்டாக்கினால் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற இந்த சிறியில் ஒருவனுக்கு நீங்க இடர் உண்டாக்கினா அவனுடைய கழுத்துல இயந்திர கல்லை கட்டி அவனுடைய சமுத்திரத்தில் அமிழ்த்துவது அவனுக்கு நலமா. ஆண்டவர் தான் சொல்றான், அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பாவத்துக்கு தண்டனைக்கு உள்ளாவார்கள். அதனால யாரையும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம விசுவாசத்துக்கு தடையா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, முடிந்தால் அவனுடைய விசுவாசத்தை நம்ம ஊக்குவிக்கணும் வழியே ஒருத்தருக்கு தடையா இருக்கக்கூடாது. அதனால இந்த 2 பேருமே ஒருத்தரை உற்சாகப்படுத்தி கொண்டு தான் ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அந்த 2 பேருடைய வார்த்தை என்ன வந்துச்சு? ஒன்னஸா இருந்துச்சு. ஒரே வார்த்தை, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு மனதோடு 2 பேருமே அங்கே சொன்னதாக நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசத்தின்படி, அவனுடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. உடனே அவனுடைய கண்கள் என்னாச்சுங்களாம்? திறக்கப்பட்டது. ஆனா என்ன சொன்னாராம்? யாருக்கும் சொல்ல. ஃபாலோ பண்ண வரீங்கன்னு நினைக்கிறேன். வெரி குட் இல்லைங்களா? யாருக்குமே இது என்ன பண்ணாதீங்க. அங்க கூட நம்ம பார்த்தோம், யாருக்காவது சொல்லுன்னு சொன்னாரா? இல்லை. இங்க வசனம் வாசிக்கும் போது கட்டாயம் கண்டிப்பா என்ன பண்ணாரா? கட்டளை இட்டார். படிங்க சிஸ்டர், 30, 31 வாசிங்க.
உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பாத்தீங்களா என்ன சொன்னாங்களா? ஆனா அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்களா? பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க, அப்படியே கீர்த்தியை பிரசித்தவர். இப்ப அடுத்து நெக்ஸ்ட் நபர், நாலாவது கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நபரை பத்தி நாம் பார்க்கலாம். 32ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:32 நம்ம வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஆக்சுவலி இங்க நம்ம பார்க்கும்போது இங்க வெறும் மேத்யூ என்ன மட்டும் எழுதிக்கிறாரு? ஊமை இல்லைங்களா? என்ன சொல்லிக்கிறாரு? 31 இல்லைங்களா? 31. அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை இடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆக்சுவலி இவர் ஊமை மாத்திரம் இல்ல, இவரு டெஃப் அண்ட் டம் ஆல்சோ, காதும் கேட்காது. அதையே நம்ம வாசிக்கலாம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல. லூக்கால வாசிங்க. லூக்கா 11:14 வசனத்தை வாசிங்க. லூக் 11 chapter verse 14 படி. பின்பு அவர் ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சரிங்களா? அப்போ ஊமையும் யாரா இருந்தாரு? இவரு காதும் கேட்காது, வாயும் பேசாது இல்லைங்க, அப்படிப்பட்டவராக இருந்தாரு. ஆக்சுவலி இது மேத்யூ 12:22 வாசிங்க. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். பாருங்க பிரியமானவர்களே, ஆக்சுவலி இவர் இவருக்கு வேற ஒரு டிசீஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னாக்கா, இவருக்கு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் மேல் அவரை கைகளை வைத்தான். மார்க் 7:32 இருக்கு. மார்க் 7 chapter 32ல அங்க பார்க்கும்போது இவருக்கு இவர் ஊமை மாத்திரமல்ல, செவிடராக இருந்திருக்கான். நமக்கு நல்லா தெரியல, இந்த டெஃப் அண்ட் டம் பத்தி நம்ம நிறைய பேர் இருப்பாங்களே, எனக்கு அது ஒரே லிங்க்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு வாயும் பேசாது, அவங்களால காதும் கேட்காது. ஆனா இவர் எப்படி அவருடைய விசுவாசத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணவாரு? எல்லாரும் இங்க நம்ம ஒருத்தரையும் நம்ம பார்த்தும் போது என்ன பண்ணிக்கிறாங்க? தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க இல்லைங்க. தன்னுடைய விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்தினதுனால அவங்க சுஸ்தப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இவரால் என்ன பண்ண முடியாது? இவரால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. அப்ப எப்படி இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆக்சுவலி அவரிடத்தில் அவரை கொண்டு வந்தாங்க சில மனுஷர்கள். அவரை என்ன செஞ்சாங்களா? இந்த மனுஷனை அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 9ஆம் அதிகாரம் 32ல என்ன சொல்லுது? அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல யாருடைய ஃபெய்த்தை பார்த்து இவரை சுஸ்தப்படுத்தினார்னா, அவங்கள கூட்டு நிறைய இடங்கள்ல பிரியமானார்கள். அந்த நபருக்கு ஃபெய்த் இல்லைனாலும் கூட்டிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய ஃபெய்த்தை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? சுஸ்தமாக்கி இருக்கிறார். அப்படி யாராவது பண்ணிக்கிறாங்களா? அதாவது ஒரு திமிர்வாதக்காரன் மேல கூரையை ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்களாம்? அவரை ஏற்கனார். அப்ப அந்த இடத்துல வசனம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை இயேசு என்ன பண்ணிக்கிறாரா? சுஸ்தப்படுத்தினார். அப்ப இது தேவன் ஆண்டவர் எப்படி எடுத்துக்கிறாரு இவங்க ஃபெய்த்னாக்கா, அந்த கூட்டிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்களுடைய விசுவாசத்துக்காக இவங்களை சுஸ்தப்படுத்தினதாக நம்ம என்ன செய்றோம்? நம்ம பார்க்கிறோம். அதனால இவங்க என்ன ஆச்சுங்க? பிசாசு துரத்தப்பட்ட பின் ஊமையன் பேசினான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் நாங்க இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செஞ்சுட்டே போறாரு. இன்னொரு பக்கம் இந்த பரிசேயர் சதுசேயர்கள் அவருடைய இந்த அற்புதங்களை என்ன பண்ணுகிறாங்க?
குறை சொல்லி கொண்டு, அப்புறம் என்னங்க, அவர் செய்த எல்லா அற்புதங்கள் யாருடைய வல்லமையில செய்றாரு? பிசாசுகளுடைய வல்லமையில செய்றார். 34ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசேயரோ, இவன் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பாத்தீங்களா? அப்ப பரிசேயர் என்ன சொன்னாங்களாம்? பிசாசுகளின் தலைவனால இவன் பிசாசுகளை துரத்த. எங்க போனாலும் ஆண்டவர் எதை செஞ்சாலும் இவங்க என்ன பண்றது? ஏன் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க? ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே, இல்லைங்களா? இவ்வளோ பேர் ஹீல் ஆகிக்கிறாங்க, இல்லைங்களா? இவங்கெல்லாம் கண் கூட பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, பிசாசே செஞ்சாலும் என்ன பண்ணாம இருந்துச்சுங்க? இங்க வந்து ஆக்சுவலி ஆண்டவர் தான் செய்கிறார், இல்லைங்களா? இங்கே அவருடைய வல்லமையினால, தேவனுடைய வல்லமையினால செய்கிறாரு. ஆனால் பிசாசு எப்பவுமே எங்குமே நன்மைகளை செய்ய மாட்டான். ஒருவேளை அப்படி செஞ்சாலும் அதில் ஒரு வஞ்சனை இருக்கும், ஒரு டிசீவ்னஸ் இருக்கு, இல்லைங்களா? அதனால் அவன் எப்பவுமே நன்மைக்காக எதுவுமே செய்யவே மாட்டான். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு? ஏமாற்றுவதற்காக தான் அவன் அற்புதங்களை செய்வான். யாருக்காவது நன்மை செய்யறான், அது பிசாசினால செய்யப்பட்டிருந்தாலும் அது நல்லதுக்காக அல்ல, யாரையோ ஏமாற்றுவதற்காக. ஆனால் இயேசு செய்யக்கூடியதெல்லாம் எதுக்காக? தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், அவனுடைய விசுவாசம் என்ன ஆகணும்? அதிகமாகணும். அதே நபருக்கு நல்லது நடக்கணும், அந்த விசுவாசமும் அங்கே அங்கே இருக்கணுன்றதை பார்க்கணும். சரி, பாருங்க பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும் இந்த பரிசேயர்களுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுனாக்கா, ஆனால் இது எப்பேற்பட்ட வார்த்தை அப்படின்னா பிரியமானவர்களே, இது ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, இது வந்து பரிசுத்த ஆவிக்கு எதிரான ஒரு பாவமாக இருக்கு. ஏன்னா இது, இந்த பாவம் மன்னிக்கவே படாத பாவம். அதாவது ஒருத்தரை வந்து கடவுளுடைய ஆவியில ஒருத்தர் செயல்படுறாருன்னா அவரை போயிட்டு நீங்க பிசாசுடைய வல்லமையினால செயல்படுறாருன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது, ஆண்டவர் சொல்றாரு இது மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக இருக்கு. வாங்க வாசிங்க. 12th சாப்டர், மேத்யூ 12th சாப்டர்ல இதே வார்த்தையை தான் அங்கே சொல்றாங்க. 24ஆம் வசனம் படிங்க. பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். அப்புறம் இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் அந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. இது சொல்லிட்டு கீழே ஆண்டவர் சொல்றாரு 31ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. பாருங்க அன்புக்குரியவர்களே, அதாவது நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்று, இருளை நாங்கள் வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளும் கசப்பை தித்திப்பென்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது ஆண்டவர் இயேசு செய்கிற இந்த அற்புதங்கள் எல்லாம் பரிசுத்தாவில செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க? பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டிருக்கிறான். அதனால தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. கீழே என்ன சொல்றாரு? எந்த பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படாது. செய்ய இந்த பரிசேயர்கள் போற இடத்துல எல்லாம் ஆண்டவருக்கு இப்படி இடரலை உண்டாக்குனாங்க. அவருடைய நாமத்தை, அவருடைய பேருக்கு களங்கத்தை அவரை போய் பிசாசு பிடிச்சவன் சொல்றான். டைரக்டா நம்ம சொன்னோம்னாக்கா ஏசு என்ன சொல்றாங்க? இயேசுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றாங்க பிரியமானவர்களே. ஆனா என்னத்துக்காக இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரே காரணம் தான், ஒன்லி ரீசன், ஆண்டவர் மேல இருந்த பொறாமை. ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் யார் பின்னாடி போயிட்டுக்கிறாங்க? இயேசு பின்னாடி போயிட்டுக்கிறாங்க. இது வரைக்கும் இவங்களை எதிர்பார்த்திருந்த ஜனங்க, இல்லைங்களா, பரிசேயர் சதுசேயர்களை தான் இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை விட ஒரு சிறந்த போதகர் என்னாட்டுக்கிறாரு? இப்போ இவங்க மத்தியில் வந்திருக்கிறார். ஆனால் இவங்க பாவிகளை, இந்த ஆயக்காரர்களை என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் சேர்த்துக்கிறாரு. அவருடைய பிரசங்கங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்கு? எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கு அவருடைய ப்ரீச்சிங். அப்புறம் அவர் செய்த அற்புதங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி யாருமே இஸ்ரேலில் ஒரு காலம் நடக்கலைன்ற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. அதனால இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மேல இருந்த ஒரு பொறாமை. பிரியமானவர்களே, இந்த பொறாமை நிமித்தமாக தான் ஆண்டவரை என்ன செஞ்சாங்க? எங்க சிலுவையில அறிவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அதான் இந்த இடத்துல நமக்கான ஒரு பாடம் இங்கே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவங்க என்ன ஆவியில நிறைஞ்சிருந்தாங்க அப்படின்னாக்கா, இவங்களுக்குள்ள பிரதர் இங்க எழுதுறாரு என்னன்னாக்கா, பொறாமையின் விஷம் அவங்களுக்குள்ள ஊடுருவி இருந்துச்சுங்களா. எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள இந்த பொறாமை ஊடுருவி இருந்தது. அதனால இப்பாடத்தில் நாம் கற்றுக்கொண்டு நாங்கள் பொறாமை, வன்மம், பகை முதலியவைகளை நாம் தவிர்க்க வேண்டும். யார் மேலேயாவது நமக்கு பொறாமை இருக்கா? யார் மேலேயாவது நமக்கு வன்மம் இருக்கா? இல்லைங்களா? பகை இருக்கா? அப்படி இருந்தா நம்ம அவைகளை என்ன செய்யணுமா? அவைகளை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக சாந்தம், நற்குணம், பொறுமை எனும் அன்பின் ஆவியினால நம்முடைய இருதயங்களை நம்ம நிரப்ப வேண்டும் என்பதாக நம்ம இங்கப்பா. எப்படி இந்த 4 பேருமே தன்னுடைய விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? வெளிப்படுத்தினார். அதே போல நாளுக்கு நாள் நமது விசுவாசம் என்னாகணும்? அதிகரிக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியமாக இருக்கு அன்புக்குரியவர்களே. ஆக நம்ம விசுவாசத்தை நம்ம பெருகணும். என்ன மாதிரி விசுவாசமா இருக்கணும்னாக்கா, கிரியை உள்ள ஒரு விசுவாசமாக. நம்ம முகபரிசுத்தமான விசுவாசத்துல வந்திருக்கிறோம். ஆனா இப்போ நம்ம செய்ய வேண்டியது கிரியைகள். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுவது மூலமா. வாங்க இந்த கணித யாக்கோபு சொல்ற வசனங்களை நம்ம வாசித்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செல்லாம். யாக்கோபு விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது அங்கே ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. அதை நம்ம படித்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செல்லாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விசுவாசம், நம்முடைய விசுவாசம் கிரியை உள்ளதாக காணப்பட வேண்டும். அதான் இங்கே சொல்றாரு. செகண்ட் சாப்டர்ல படிங்க 14ஆம் வசனத்தை வாசிப்போம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? பிரியமானதான் இங்க போ யாக்கோபு எழுதுறாரு, என் சகோதரரே, ஒருவனுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லி, நான் சத்தியத்தை நம்புறேன் பிரதர் அப்படின்னு நீங்க இது 53 பாடம் இல்லை, பைபிள் முழுவதுமாக நீங்கள் படித்து அதை விசுவாசித்தாலும் நம்ம அதை செயல்ல கொண்டு வரலை அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில நம்ம கொண்டு வரல அப்படின்னாக்கா, அந்த விசுவாசம் நமக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கு. அந்த விசுவாசம் நம்மளுக்கு என்ன கொண்டு வராது? ரட்சிப்பை கொண்டு வராது. அந்த லேக் அண்ட் 44க்கான அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன பண்ணாரு? கொண்டு வராது. அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம போயிட்டு இருக்கிற வாசல். இந்த வாய்க்கால் அப்படின்னும் போது பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸ். இந்த வாய்க்கால் என்ன வாய்க்கால் அப்படின்னாக்கா பிரியமா, இந்த விசுவாசம் தான் நமக்கு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. எந்த ஆசீர்வாதம்? இந்த சபை என்ற அழைப்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறீங்களா, இந்த ஆசீர்வாதம். இதுக்கு நமக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் கிரியை உள்ள ஒரு விசுவாசம். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாயிருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பிரியமானவர்களே, அதை என்ன சொல்ல வரனா, சிம்பிளாவே நிறைய பேர் நம்ம என்ன செய்வோம், ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்களா, வாயில வடை சுடுறவர்களா, வெறும் சொல்றது மாத்திரமே இல்லாம என்னங்க நம்ம செயல்பாட்டில் அதை நம்ம காட்டணும். அதை சொல்றாரு, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் நாங்கள் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்காக நாங்கள் ஜெபிச்சு கொள்ளுகிறோம். உதவி செய்ய நம்மளுக்கு பலம் இருந்து கூட நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, பிரியமானவர்களே, மாம்சிக ரீதியிலும் சரி, நமக்கு உதவி செய்ய பலம் இருந்து நம்ம கண் முன்னால கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யல அப்படின்னாக்கா, அந்த விசுவாசம் எப்படின்னா கிரியை இல்லாத விசுவாசம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல வாசிங்க. இதே தான் இங்க யோவான் இங்க என்ன பண்றாரு? எழுதுறாரு. 17-18 வருஷத்தை வாசி. 17 and 18. 1 John 3rd chapter 17 and 18. ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடித்து கொண்டால் அவனுக்குள்ளே தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு, இதுதான் கொண்டு வராரு. ஒருவனுக்கு உலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கொள்வோம்.
18 வசனத்தை வாசி. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். அதுல வெறும் வார்த்தையில, வெறும் வசனத்தினாலும் வார்த்தையினால் அல்ல பிரியமானவர்களே, கிரியையினால அன்பு கூறுங்கள். வெறும் நாங்க சொல்றது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, வெறும் பேச்சு மாத்திரம் இல்லை, செயல்ல நம்ம என்ன பண்ணோம்? அன்பை, விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதனால கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. பிரியமானவர், எல்லா விதத்திலும், அதாவது இது ஒரு சகோதரருக்கு உதவி செய்து மாத்திரம் இல்லை, ஆண்டோடைய வசனங்கள் அனைத்தையும் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அதை நம்ம என்ன பண்றோம்? கிரியையில நம்ம வெளிப்படுத்தும் இல்லைங்களா? இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம். தீத்துல சொல்றாரு, நம்ம கிரியைகள் இல்லாவிட்டால் பிரியமான நம்ம விசுவாசத்தை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோன்ற. தீத்துல இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. தீத்து 1ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்களை வாசிங்க. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்பட்டத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். பிரியமான என்ன சொல்றாருன்னா, சுத்தமுள்ளவருக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க இல்லைங்களா? அப்போ அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கு. அதான் சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினால் அவரை மறுதளிக்கிறோம். நம்ம தேவனை நம்பி இருக்கிறோம் சொன்னாலும் பிரியமானவர்களே, நம்ம கிட்ட இப்படிப்பட்ட ஒரு சுத்தமான இதயம் இல்லாவிட்டால் என்ன சொல்றாரு? நம்ம தேவனை கிரியைகளில நம்ம என்ன செய்றோம்? மறுதளிக்கிறோம். அப்புறம் அப்படிப்பட்டவங்க யாருனாக்கா, தேவனுடைய பார்வையில அப்படிப்பட்டவங்க அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியும் செய்ய ஆகுது. அவங்களால எதுவுமே செய்ய முடியாது பிரியமானவர்களை, இல்லைங்களா? அவங்களால என்ன பண்ண முடியாது? எந்த நற்கிரியும் செய்ய முடியாது. வெறும் பேச்சுல மாத்திரம்தான் இருக்கும், ஆனா செயல் என்ன இருக்காது? காணப்படாது. சதா நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த 4 நபர்களை பத்தி நாம் பார்க்கும்போது இவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது இருந்துச்சு? கிரியைகளில் இருந்தது. அதாவது வெறும் வெறும் வாயில அங்க அறிக்கை பண்ணல, மனப்பூர்வமாக அதை விசுவாசித்து அங்க செயல்பட்டார். அன்புக்குரியவர்களே, இந்த பாடத்தின் தலைப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் எந்த வழியாக தான் நம்ம போகணும்? விசுவாசம் என்கிற காவல் வழியாக, வாய்க்கால் வழியாக தான் நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு? இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கணும். அதனால விசுவாசம் என்பது ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங்ஸ் என்று நம்ம சகோதரர் இங்கே அருமையான பாடத்தை நமக்கு எழுதியிருக்கிறாரு. தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.